ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாக நீரிடம் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த உனக்காக உன் சாயப்பா நடத்தி கொடுக்க போகிறேன். எப்போதுதான் நான் கேட்டது கிடைக்குமோ, என்னுடைய எதிர்பார்ப்புகளும் வேண்டுதல்களும் எப்போது நிறைவேறுமோ என ஆசையோடும் பாசத்தோடும் அன்போடும் பக்தியோடும் காத்திருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு நான் நல்லதை செய்ய மாட்டேனா? இதோ உன் வாழ்க்கையில் நீ நினச்சதெல்லாம் நடந்து முடியும்படி உனக்கான பேரின்ப பெருமகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். ஒரு சிறந்த புத்தகம் என்பது 100 நல்ல நண்பர்களுக்கு சமமல்லவா? ஆனால் 100 நண்பர்கள் சேர்ந்து ஒரு புத்தகம். ஆனால் ஒரே ஒரு நல்ல நண்பன் அமைஞ்சிட்டான்னா அவன் உனக்கு எல்லா வகையிலையும் உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்து ஒரு நூலகமே உன் கூட இருப்பது போல உனக்கு துணையாகவும் இருப்பான். ஆக மனிதர்களுடைய வாழ்க்கையில் நட்பும் பழக்க வழக்கமும் சேர்க்கையும் எவ்வளவு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய சேர்க்கை நல்லா இருந்ததுன்னா உன்னுடைய பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். உன்னுடைய பழக்க வழக்கம் நல்லா இருந்ததுன்னா நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாகவும் நேர்மையாகவும் நீ இருந்தினா அதன் மூலமாக உன் வாழ்க்கையே மாறிவிடும் அல்லவா? அப்படி நல்ல எண்ணங்களோடு நீ வாழ வேண்டும். உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் உன்னுடைய சாயப்பா என்னுடைய ஆசையாகவும் இருக்குது. நம்பிக்கையும் கடின உழைப்பும் ரெண்டுமே சேர்ந்து தோல்விங்கிற நோயை கொன்றுவிடும். உன் வாழ்க்கையில் இனிமேல் தோல்வியே அடையக்கூடாது, நீ நினச்ச விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா நீ உனக்குள்ள நம்பிக்கையையும் கடின உழைப்பையும் கொண்டு வர வேண்டும். நல்லது தான் எனக்கு நடக்குன்ற நம்பிக்கை எப்போதும் முன்னுடனேயே இருக்கும்படி பார்த்துக்கோ. அதே நேரத்தில் நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் அடைவதற்கான தயாராக சிறந்த உழைப்பையும் செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தினா போதும். நீயே இந்த உலகத்தில் ஒரு வெற்றிகரமான ஆளாக மாறிவிடுவாய் என் தங்கமே. உன்னால் உன்னுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் நீ நினச்சினா உன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும் அல்லவா? பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டாலே அது நிச்சயமாக உன் எதிர்காலத்தையே சரியானதாகவும் வெற்றிகரமானதாகவும் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் பிறந்ததுலேருந்து இந்த விஷயத்தை தான், இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு மாற சொன்னால் என்னால் எப்படி முடியும்னு யோசிக்கக்கூடாது. நீ மாற்றக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது உன் வாழ்க்கையவே மாற்றிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டினா எல்லா நல்ல பழக்க வழக்கங்களையும் உனக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். அதன் மூலமாக பல நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கூட உன் வாழ்க்கையில் வரவழைக்க முடியும் என்று செல்லமே. நீ சூரியனை போல பிரகாசிக்கணும்னு நினச்சினா அந்த சூரியன் போல தகதகவென பற்றி எரியக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட பிரகாசம் நிறைந்த ஒளி வெள்ளமாக உன்னை மாற்றுறதுக்காக தான் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் உனக்குள்ளே வரவழைக்கணும்னு பார்க்குறேன். நாளைய விடியலில் சூரியன் விடியும் போது இந்த உலகம் எப்படி பிரகாசமானதாக மாறுமோ அதே போல் உன்னுடைய வாழ்க்கையையும் பிரகாசமானதாக மாற்றணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். எப்போதும் உனக்குள் நான் இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு நீ தைரியமாக சந்தோஷமாயிரு. உனக்கூடவே இருக்கக்கூடிய உன் சாயப்பா வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்தில் நீ ஆளாக வரும்படி நிச்சயமாய் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் தங்கமே. இப்போது உன் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்கக்கூடிய இந்த காலமானது மாறி உனக்கு சந்தோஷங்களையும் இன்பங்களையும் கொடுக்கக்கூடிய எதிர்காலமாக மாறப்போகுது. நீ கேட்டதெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நல்லது நடக்கணுமே நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் என்னுடைய அருளாசியோடு உனக்கு சிறப்பாய் நடத்தி முடித்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் எல்லாவித அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. அடிக்கடி தவறு செய்யக்கூடிய அப்பாவியாக நீ இருக்காத. ஒரு முறை தவறு செஞ்சிட்டாலே அதுக்கப்புறம் அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இனிமே நடக்கக்கூடாதுன்னு சரியாக யோசிச்சு உன்னை நீயே திருத்தி கொள்ளக்கூடிய மனிதனாக மாறிவிடு என் செல்லமே. நான் தான் உனக்கு தினமும் பல நல்ல விஷயங்களை சொல்லி கொண்டு தானே இருக்கிறேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிறப்பாக உன் வேலையை செய்யப்பாரு. எந்த காரணம் கொண்டும் ஐயோ இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழக்கூடாது. என்னால் என் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ முடியும்னு நம்பிக்கையோடு வாழ பழகு.